கேரள மாநிலம் மலப்புரத்தில் படகு மீது கப்பல் மோதி இருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பிரசாத், இந்த விபத்து எப்போது நிகழ்ந்தது? இந்த விபத்திற்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட பொன்னானி பகுதியிலிருந்து நேற்று இரவு படகு ஒன்று ஆழ்கடலுக்கு மீன்பிடிப்பதற்காக சென்றது. பொன்னானி அருகே இருக்கக்கூடிய ஐக்கல் பகுதியைச் சேர்ந்த நைனார் என்பவருக்கு சொந்தமான இஸ்லாஹி என்ற விசைப்படகில் 6 மீனவர்கள் மீன்பிடிப்பதற்காக சென்று கொண்டிருந்தார்கள். நள்ளிரவு 1 மணி அளவில் அதாவது பொன்னானி பகுதியிலிருந்து 38 நாட்டிக்கல் மைல் கடல் மைல் தூரத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது அவ்வழியாக வந்த சரக்கு கப்பல் திடீரென படகு மீது மோதியது. இந்த விபத்தில் படகு 2ஆக உடைந்து படகு கப்பலின் அடியில் சிக்கியதோடு மூழ்கியது. இந்த விபத்தில் படகில் இருந்த 6 பேரும் கடல் நீருக்குள் விழுந்து தத்தளித்தார்கள். இதற்கிடையே அந்த கப்பல்ல காணப்பட்ட ஊழியர்கள் படகில் இருந்து மூழ்கியவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டார்கள். அதனுடைய விளைவாக 4 பேர் உயிரோடு மீட்கப்பட்டார்கள். தொடர்ந்து தேடியும் 2 பேரை கண்டுபிடிக்க முடியவில்லை. உடனடியாக நேவிக்கும் கோஸ்டல் கார்டுக்கும் தகவல் அனுப்பப்பட்ட நிலையில் விரைந்து சென்ற கோஸ்டல் கார்டும் நேவியும் அங்கே தொடர்ந்து இரவு முழுவதும் தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று காலையில் தான் இந்த பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய இடக்கழியூர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் 2 சடலங்களும் கிடைக்கப்பெற்றன. ஒன்று இந்த படகை ஓட்டி கொண்டிருந்த அப்துல் சலாம், 39 வயதான அப்துல் சலாம், அதே போன்று அவரோடு காணப்பட்ட மீனவர் கபூர் என்ற மீனவர் இருவரது சடலங்களும் இன்று காலை நேவி மற்றும் கோஸ்டல் கார்டால் மீட்கப்பட்டது. தொடர்ந்து அந்த 2 சடலங்களும் தற்போது பொன்னானி அரசு தாலுகா மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. உயிரோடு மீட்கப்பட்ட 4 பேரும் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உயிர் பாதுகாப்பு சேதம் வரக்கூடிய வகையில் பாதிப்பு இல்லை என சிறிய அளவில் காயம் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது கப்பலினுடைய அடியில் படகு சிக்கியதால் இதில் இருந்தவர்கள் காயங்களோடு காணப்பட்டார்கள். இழந்த சடலங்களிலும் அதிக அளவில் காயம் காணப்படுவதால் இந்த கப்பலுடைய அடியில் சிக்கியதால் தான் இவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.